ஆ ஹலோ சார், இங்கே யோகா சென்டரில் இதை செத்து கிடக்குறேன் சார். சீக்கிரம் வாங்க சார். எப்பப்பா பார்த்த? சார் பார்த்து 10 நிமிஷம் இருக்கு சார். சரி, நீ போப்பா. ஓகே சார். தம்பி, எனக்கு இப்போ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸில் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கல, ஹேர் தான் கிடச்சிருக்கு. அதை வச்சு வேணால் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கலாம். நான் வேணால் சிசிடிவி ஹேக் பண்ணிட்டு சொல்கிறேன். உங்கள் ரிப்போர்ட்டில் எல்லாம் தப்பு தப்பாக இருக்குது சார். ஓகே. 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 தம்பி நில்லுப்பா. என்னப்பா உன் ஃப்ரெண்டை ரொம்ப நாளாக ஆளை காணோம்? நான் ஊருக்கு போயிருக்கேன் சார். இவனை பார்த்தா எங்கேயாவது பார்த்தா சொல்லுப்பா. ஓகே சார், பார்த்தா சொல்கிறேன். ஹாய் ப்ரோ. இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூப்பிட்டு வாங்க.
சொல்கிறா, நீ யார்? கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்ல மாட்டேங்கிற நீ? சொல்லு. சொல்கிறா, நீ யார்? கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்ல மாட்டேங்கிற நீ? சொல்லு. நீங்களாம் சொல்லுங்கள், அவங்க யார், எதுக்கு இந்த கொலையை பண்ணியிருக்காங்க? என் பேர் ராஜன், என் பையன் சிவராமன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ராகுல் ராம், இன்னொருத்தன் ரகுராம். 2 பேருக்கும் இன்றைக்கும் ஒத்து போனதே இல்லை. அவன் பாண்டியா பேங்க்கில் ரீஜனல் மேனேஜராக இருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து டெய்லி சண்டை. ஒரு தடவை அவன் ஒய்ஃப் அவன் கூட சண்டை போட்டு போனது. திரும்பி ஒன்று சேர வரப்போ ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அது செத்து போச்சு. இந்த ரகுராம் அவங்க அம்மா கூடயே போயிட்டான். அவங்க அம்மா கூட போய் தொலைஞ்சி இப்போ திருடனாக இருக்கான். கொஞ்ச நாள் கழித்து சிவராமனும் செத்துட்டான். அதுக்கப்புறம் ராகுல் ராமை நான் தான் வளர்த்தேன். இப்போ ராகுல் ராம் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கான். இப்போ தான் பல வருஷம் கழிச்சு 2 என் பேரனுங்களும் ஒன்று சேர்ந்து. ஓ அப்படியா? என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போனால் எதுவும் வேலைக்கு ஆகலையா? அப்போ நீங்கள் ஏதாவது போய் பேசுகிறீங்களா? ஆமாண்டா, இன்னைக்கு நீ அன்னைக்கு உங்கள் அம்மா உங்களெல்லாம் அப்பயே கல்லை எடுத்திருக்கணும்டா. எங்கள் அப்பா அன்னைக்கு 2ஆம் பெத்தான் பாரு, அவனை அடிக்கணும்டா. வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. சும்மா என் வாழ்க்கையை உன்னால் போயிடுச்சுடா. கை இதுவாகுது, நடுங்குது. அடிச்சிருவியா? அடிச்சிடுற பாடுறா. அடிச்சு பார். பேசிகிட்டே போயிட்டுருக்க, சும்மா இருக்கணும் பார்த்துட்டு. அப்போ இதைப்பார். இது எப்படி இருக்கு? ஏய் நிறுத்துறா. ஹலோ, சொல்லு. 1992 மிகப்பெரிய பேங்க் மோசடி. இதுவரையும் யாரும் கண்டிராத ஒரு பேங்க் மோசடி. டிமாண்ட் டிராஃப்ட் பேரில் பல ஊழல்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் சிக்கின ஒரே ஒருத்தன், ஒரு பெரும் புள்ளி, நித்தீஸ்வர். பாண்டியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கேஷியர், அவனோட ஃப்ரெண்ட் என் அப்பா சிவராமன். அவன் இவன் செஞ்ச எல்லா ஒரு ஆதாரத்தையும் எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. இவன் பண்ணது தப்பு, அதனால எல்லாத்தையும் மாட்டி விட்றான்னு எங்கள் அப்பா பிளான் பண்ணப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் அப்பா மர்மமான முறையில் கொண்டுட்டாங்க.